இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பர்த்டே தீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தீம் ஃபுல்லாகவே வந்து கலர் பேஸ் பண்ண தீம் கேக் தான். A to Z வந்து கஸ்டமர் சாய்ஸ் படி இது இங்கெங்கே இருக்கணும் ஒன்றுமே வந்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி நான் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் வந்து ஒரு ட்ரா மாதிரி நான் செஞ்சு அமைச்சிருந்தேன். கஸ்டமர் கேட்ட மாதிரி நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. நான் பேஸில் யூஸ் பண்ணியிருக்கிற கேக் டின்னுடைய சைஸ் வந்து 10 inch வருது. செகண்ட் டயர் வந்து 8 inch வருது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்பேசர் வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம 6 inch டின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கணக்கு படி மொத்தமாக நம்ம 5 kg அளவுக்கு நம்ம ஐசிங் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து நான் A to Z கம்ப்ளீட்டான என்னோட vlog வீடியோ மாதிரி எடுக்கல. ஏன்னா சேம் டேலேயே நம்ம மல்டிபிள் கேக் பண்ணியிருந்தோம். அப்படியே உட்காந்து ஒரு கேக்காக நான் செஞ்சேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நமக்கு டைம் இருக்காது. அதை நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அக்ரலிக் ஸ்பேசர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பர்கண்டி அப்புறம் ஒயிட்டு அது கூடிய லைட்டிங் வச்ச மாதிரி நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைட் பேர் வந்து ரைஸ் லைட்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம நல்லா ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கிளிட்டர் மாதிரி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரலிக் ஸ்பேசர் ரெடி பண்ணியாச்சு. கேக்குக்கு வந்து கிரம் கோட் மெயின் கோட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டையும் தூக்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ பர்கண்டி அப்படின்ற ஷேடு யூஸ் பண்ணி மேலே வந்து நான் டைமண்ட் கட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கீழே கேக் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேம் பர்கண்டி ஷேடு யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு 2 ஷேட்ஸ் வர மாதிரி பண்ணிட்டு அதுலேயே வந்து நம்ம வேவ் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அந்த வேவ் டிசைன் போடுறதுக்கு வந்து நம்ம நார்மல் சிலிக்கான் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா வளைஞ்ச மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேவ் மாதிரியான டிசைன் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபாண்டன்ஸ்லேயுமே வந்து பர்கண்டி ஷேடு யூஸ் பண்ணி நல்லா குட்டியாக ரவுண்டாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். 6 inch போல் ஐசிங் பண்ணி வச்சுருந்த கேக்கில் பர்த்டே பேபியினுடைய நேமையும் அழகாக வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்க வேணாம், கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரியே போதும் அப்படின்னாங்க. கேக் ஸ்டாண்டை மட்டும் லைட்டாக வந்து கிளிட்டர் லைட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஹாலில் போய் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு பிஃபோர் வந்து நான் நம்மளுடைய பிளேஸ்லேயே வச்சு நான் ஜஸ்ட் டெமோ பார்த்துருந்தேன். எப்படி இருக்குது லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 2 டயர் கேக்கையும் வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பில்லர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3rd டயரில் வந்து நம்ம அக்ரலிக் ஸ்பேசரும் வச்சாச்சு. 4th டயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த 6 inch கேக்கையும் தூக்கி மேலே வச்சாச்சு. கேக்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபாக்ஸ் பாலையும் இந்த ரவுண்டு ஷேப்பில் உள்ள பர்கண்டி ஃபாண்டன்ட்டையும் நமக்கு ரைட்டு டாப்புன்னு சொல்லி எங்கெல்லாம் நமக்கு பிளேஸ் பண்ண அழகாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் நீட்டாக வச்சாச்சு. எப்பயும் போல் கேக்கை நீட்டாக பேக் பண்ணி நம்ம டெலிவரிக்கும் கிளம்பியாச்சு. ஸோ ஹாலுக்கு ரீச் ஆகிட்டு என்டையர் கேக்குமே நம்ம தான் செட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஹாலில் வந்து கேக் செட் பண்ணும்போது ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் வந்திருந்தது. எனக்கு இந்த கேக்கில் இருந்த ஒரு பெரிய ஒரு டாஸ்க் என்னன்னா, இந்த பர்கண்டி அப்படின்ற ஷேடை வந்து ஒரு ரெட் டோன் மாதிரியும் இல்லாமல் ஒரு பர்பிள் டோன் மாதிரியும் இல்லாமல் எக்ஸாக்டாக வந்து நம்ம அந்த கலரை அந்த கேக்கில் கொண்டு வரதான் எனக்கு ஒரு டாஸ்காக இருந்தது. நல்ல வீடியோஸ் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் நான் அந்த நல்ல ஒரு டோன் கொண்டு வந்துட்டேன். பேக்ரவுண்டோட பார்க்கும்போது நமக்கு கேக் நல்லாவே மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ கேக் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அதே மாதிரி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸ்லையுமே கேக்ஸை ட்ரை பண்ண ஒரு பர்சன். அதே மாதிரி வீட்லேயும் இவங்க வந்து ஹோம் பேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான். கேக்ஸ் எல்லாமே இவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் நம்மக்கிட்ட தேடி வந்து இவ்வளவும் சாப்பிட்டவங்க, இவ்வளவும் டேஸ்ட் பண்ணவங்க, அதுவும் வீட்லேயே கேக் செய்ய தெரிஞ்சவங்களும் கூட பட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா நான் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ எல்லா கேக்லேயுமே கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ரியலி சாரி. ஏன்னா நம்ம பேக் டு பேக் ஒரு மாதம் ஃபுல்லாகவே நல்ல லாக் ஆயிருந்தோம். இந்த யூடியூப் அப்படிங்கிறதே நான் ஃபர்ஸ்ட் மறந்தே போயிட்டேன். இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே என் ஞாபகத்துக்கே வரவே இல்லை. ஏன்னா 1 month ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங், ஃபெஸ்டிவல், அப்புறம் பேக் டு பேக் ப்ரொடக்ஷன். ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் மட்டுமே ஒரு நாளைக்கு 4 பேட்ச் நான் செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேக் ஷாப்ஸு அப்புறம் குட்டி காஃபி ஷாப்ஸ்க்கு எல்லாமே நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக டைட்டாக இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஷார்ட் வீடியோ வச்சு நான் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பேக்கிங் கிளாஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எவ்ரி வீக் வந்து கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கேக்குமே ஒன்று பார்த்து நம்ம செய்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம கேக் ஆர்டர்ஸில் தான் இருக்குது. செகண்டரியாக தான் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த வீக்கில் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த பேட்சில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறதுனால நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.